ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு kayilworks. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி செயின் ஸ்டிச் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த செயின் ஸ்டிச்சே வந்து எப்படி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இதை பார்க்க போகிறோம். இந்த இடத்துலேருந்து வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த செயின் ஸ்டிச் போட்டப்போ மேலேருந்து கீழே எடுத்தோம். ஸோ இப்போ சர்க்கிள் அப்படின்றப்போ வந்து உங்களுக்கு எல்லா பக்கம் இருந்தும் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ரிவர்ஸ் கீழேருந்தும் மேலே போகிற மாதிரி இருக்கும், மேலேருந்தும் கீழே வர மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் மேலேருந்து கீழே வந்தேன்னா இதுலேயும் மேலேருந்து கீழே எப்படி வருதுன்றத மாதிரியே காட்டுறேன். எடுத்துக்கோங்க நீடில், த்ரெட்டை வெளில எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச், உங்களுக்கு ஸ்லோவாக பொறுமையாக தான் காட்டுறேன். 1 by 1 கொஞ்சம் குட்டியாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா ஸ்டிச்சஸ் அப்போ தான் வந்து உங்களுக்கு கர்வ்ஸ்லலாம் வந்து நீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டிச் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் அதுதான் பேஸ், அதுலேருந்து தான் வந்து உங்களுக்கு நீங்கள் எல்லா ஸ்டிச்சஸும் டெவலப் ஆகும். ஸோ உங்களுக்கு இது நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு நீங்கள் நிறைய இதை வச்சு யூஸ் பண்ணி போட்டுடலாம். ஃபில்லிங் ஸ்டிச்சே வந்து நம்ம செயின் ஸ்டிச் வச்சே வந்து போடுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் இதுதான் பேஸ். இதை வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஸ்லோவாக தான் இருக்கும். ஒரு லைன் போடுறதுக்கே வந்து உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிறப்பெல்லாம் வந்து எப்போலாம் டைம் கிடைக்கிறப்ப ஸ்டிச்சஸ் போட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் கீழேருந்து மேலே கொண்டு போகிறேன். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு டுலிப் அப்படின்றது ஆப்போசிட் சைட் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். இந்த லெட்டர்ஸ் வந்து உங்களை பின்னாடி இருக்க நம்பர்ஸ் வந்து உங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கும். ப்ரொசீஜர் சேம் தான், அதே மாதிரி தான். உள்ளே விட்டு கீழே ஒரு ரொட்டேட், தென் நீடில் ஒரு ரொட்டேட். நீடில் வந்து நீங்கள் கரெக்டாக இந்த கிளாத் கிட்டேருந்து மேலே எடுத்தோன்னே ரொட்டேட் பண்ணிடுங்க. இப்படி கிட்டேருந்து இப்படி மேலே எடுத்த உடனே இப்படி ரொட்டேட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு சின்ன ரொட்டேஷன் தான். நீங்கள் மித்த நீடில் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் தான் மெயின். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த நீடில் வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஸ்பீடும் வந்துடும். இப்போ எடுத்துட்டோம். ஸோ வந்து லாக் நீங்கள் அடுத்த நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல அந்த செயின்குள்ளே விட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும், நீட்டாக இருக்கும். ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்த செயினில் இருந்து விட்டுட்டு நீங்கள் இப்போ லாக் போடலாம். வெளில எடுத்துக்கோங்க, ஒரு ரொட்டேட், தென் அடியில் இருக்கிறத இழுத்திங்கன்னா வந்துடும். ஓகே, அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் அமுக்கி விட்டிங்கன்னா உள்ள போயிடும். இப்போ வந்து நம்ம சர்க்கிள் முடிச்சிட்டோம். தென் ஸ்கொயர் ஷேப் வந்து எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து நீடலுக்கு இது த்ரெட்டை வந்து கட் பண்ண தேவையில்லை, நீங்கள் அப்படியே கூட இழுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு நான் இப்போ அப்படியே போட்டு காட்டுறேன். உங்களுக்கு ஒரு சிங்கிள் ஸ்கொயராக போடாமல் நான் வந்து இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய எட்ஜஸ் வரும். ஸோ எட்ஜஸ்லலாம் உங்களுக்கு எப்படி போடுறது அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸ் வரும். ஓகே, ஸோ வந்து நீங்கள் எல்லா ஷேப்ஸ்லேயும் ட்ரை பண்ணணும், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் ட்ரை பண்ணணும். ஸோ as usual ஸோ நீங்கள் செயின் ஸ்டிச் இப்படியே போட்டுகிட்டே வந்துட்டு அந்த ஷார்ப் எட்ஜஸில் வந்து கொஞ்சம் அந்த ஷார்ப்னஸ் வந்து எப்படி கொண்டு வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அந்த இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இங்கே வந்து ஷேப் நம்ம வந்து இது கொண்டு வரணும். ஸோ அப்போ குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு, இப்படி குட்டி ஸ்டிச் போட்டுட்டு அது பக்கத்துலேயே இன்னொரு குட்டி ஸ்டிச் ஆப்போசிட் நெக்ஸ்ட் டேரெக்ஷன்லேயும் ஒரு சின்ன ஸ்டிச் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஷேப் கிடச்சிடும். இந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து நம்ம அப்படி தான் கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி ஷேப் நீங்கள் போடுறப்போ உங்களுக்கு நிறைய எட்ஜஸ் வரும். ஸோ வந்து நீங்கள் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இனிஷியல் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கும் வரும். நீங்களே வந்து உங்கள் மிஸ்டேக்ஸ்லேருந்து ஈஸியாக டெவலப் பண்ணிக்கலாம். இப்படி போட்டுட்டு நீங்கள் இப்படி போயிட்டு பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுலேருந்து எடுத்து இங்கே ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் as usual
அப்படியே அந்த லைன் மேலே போட்டுவாங்க. ஆக்சுவலாக நான் லைன் கொஞ்சம் ஷேப் சரியாக போடலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ராயிங்கில் ஷேப்ஸ் சரியாக போடலன்னா நீங்கள் போடுறப்போ வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் நான் லைன் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ட்ரா பண்ணுன்றது. ஸோ வந்து அதெல்லாம் வந்து நீங்கள் போடுறப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து நீங்களாக பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு நீங்கள் போட போட உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்துடும். இனிஷியல் ஸ்டேஜில் போடுறப்போ ட்ராயிங் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த இது கரெக்டாக கிடைக்கும். ஸோ ஷார்ப் எட்ஜஸ் வரப்போ அங்கே வந்து ஒரு ஷார்ட் ஸ்டிச்சாக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த எட்ஜஸோட ஷார்ப்னஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் ஈஸியாக. அந்த மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்களும் வந்து ஈஸியாக டெவலப் பண்ணிக்கலாம். அந்த ஷார்ப்னஸ் கரெக்டாக நம்ம கேட்ச் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த மாதிரியான டிசைன்ஸ்லேயும் ஈஸியாக போடுறதுக்கான இது பண்ணுறோம். எல்லா இதுவுமே வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர வரைக்கும் எல்லா ஸ்டிச்சஸையுமே வந்து நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வரும். ஸோ என்ன தான் எவ்வளோ யார் என்ன சொல்லி என்ன பண்ணாலும் நம்ம கற்றுக்கிறப்போ தான் வந்து அதோட பர்ஃபெக்ஷன், நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம தப்பை வந்து எப்படிலாம் கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்மளாக பார்த்துக்கிட்டோன்னா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும், புரியும். ஸோ வந்து நீங்களாக போட்டு பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கே வந்து ஒரு பாயிண்டில் ஒரு ஐடியா, சொல்யூஷன் எல்லாமே கிடச்சிடும். நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், எங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்ற விஷயம். ஸோ வந்து இப்போ நாட் போட்டுடலாம். போட்டாச்சு. இந்த ஷேப் முடிஞ்சு தென் ஒரு திலகம் ஷேப் போட்டுடலாம். அதுக்கு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ திலகம் ஷேப் ஸ்டார்ட் பண்ணலாம். கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த இடத்துல எப்படி உங்களுக்கு ஷார்ப்னஸ் கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ கொஞ்சம் செயின் வந்து ஷார்ட் ஸ்டார்ட்டாகவே போட்டுக்கோங்க, தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல எப்படி ஷார்ப்னஸ் கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து குட்டி குட்டியாக ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த போட்டிருக்கோம்ல, இந்த ஸ்டிச்சுக்கு மேலே இப்படி ஒரு ஸ்டிச், இப்படி ஸ்ட்ரைட்டாக போகாமல் கொஞ்சம் தள்ளி இப்படி ஒரு ஸ்டிச் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஸ்டிச் விட்டுட்டு இப்படி ரிவர்ஸ் இப்படி இழுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஷார்ப்னஸ் உங்களுக்கு ஐ திங்க் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா இன்னொரு தடவை அந்த இடம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம பழைய எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அதுக்குள்ளே விட்டு லாக் போட்டுக்கிறோம். கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு பக்கத்துலேயே ஒரு ஷார்ட்டாக இன்னொரு லூப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை ஒரு ரொட்டேட் பண்ணிட்டு தென் அவ்வளோ எடுத்துகிட்டு இதை அமுக்கிட்டோன்னா உள்ள போய்டும். வந்து அகைன் இந்த ஷார்ப்னஸ் மட்டும் எப்படி வருதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்படி ஒரு வி ஷேப் போட்டுக்கோங்க, ஓகேவா? இந்த வி ஷேப்பில் இந்த இடத்துல என்ன பண்ணேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கேருந்து ஸ்டிச்சஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி போட்டுறோம். ஸோ அந்த முடி போகிறதுக்கு பக்கத்தில் இப்படி லைட்டாக ஸ்லாண்டிங்காக ஒரு இது கொண்டு போய்க்கிறோம். ரொம்ப இல்லை, ஜஸ்ட் லைட் ஸ்லாண்டிங் கொண்டு போயிட்டு அதை அப்படியே ரிவர்ஸ் தப்பாக பண்ணிட்டேன். கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கொண்டு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைட்டாக கொண்டு போனேனால அங்கே என்ன ஆச்சுன்றதை பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு இப்போது இதோட லைட்டாக ஸ்லாண்டிங்காக இப்படி இந்த சைடு குத்திட்டு இப்படி இழுத்துட்டோன்னா இந்த இடத்துல அந்த ஷார்ப்னஸ் நமக்கு கிடச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் போட்டுக்கலாம்.
ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல நான் என்ன பண்ணேன் அப்படின்றத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.